அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த லவோதிக்கா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? புடமிடப்பட்ட பொன் என்கிற அந்த தேவத்துவத்தினுடைய மிக பிரதானமான ஒரே தேவன் என்ற சத்தியத்தை விட்டு இந்த சபை விலகி போனதுதான் இன்றைக்கு இந்த லவோதிக்கா சபையினுடைய காலத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். இரண்டாவதாக, இந்த சபை இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, நல்லா கவனிங்க, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். நல்லா கவனிங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு லவோதிக்கா சபையினுடைய நிலைமை என்னன்னா, அது நிர்வாணமா இருக்கிற சபையா இருக்கிறது. அந்த சபையில நிர்வாணம் காணப்படுகிறது. அப்ப இன்னைக்கு அந்த சபை நிர்வாணியா இருக்க காரணம் என்ன? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் வாசிங்க. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். நல்லா கவனிங்க. பேசுறது யாரு? 2 பேர் பேசிக்கிறாங்க. மோசேவும் ஆரோனும் பேசிக்கொள்றாங்க. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் என்ன சொல்றாங்க? மேலும் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் யார் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுவதில்லை. அப்போ இந்த ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தது தேவன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அழைப்பு கொடுத்த ஒரு ஆரோனாக நீங்களும் நானும் இருப்போமே. ஆனால் இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. அந்த அழைப்பு தேவன் கொடுத்தா இருந்தா சரியா நீங்க நடப்பீங்க. ஆனா இன்னைக்கு அழைப்பு கொடுத்த தேவனை நீங்க மறக்கும் போது அதே அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிற ஆரோன் மூலமாக என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். நல்லா கவனிச்சீங்களா? யாரு நிர்வாணமாக்கி இருந்தா? ஆரோன் நிர்வாணமாக்கி இருந்தான்.